நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இந்த சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவர்க்கத்தை பற்றி கூறினார்கள். அது என்ன சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துடைய தன்மைகள் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய பதிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவர்க்கத்தை பற்றி கூறினார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் இந்த சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய 22,738வது ரிவாயத், திர்மிதியில் வரக்கூடிய 2,531வது ரிவாயத். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று கூறுகிறார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத தரஜா, நிச்சயமாக சுவர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அந்தஸ்தும் கமா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு விசாலமானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஃபிர்தௌஸு அஅலாஹா தரஜதன், இந்த 100 அந்தஸ்துகளில் மிகவும் உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமின்ஹா துஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னத்தில் அர்பஆ, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் இருந்து தான் சுவர்க்கத்துடைய பிரதானமான 4 ஆறுகள் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள், வமின் ஃபௌகிஹா யகூனுல் அர்ஷ், இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்துக்கு மேலால் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திர்மிதியுடைய இன்னொரு ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸக்ஃபுஹா அர்ஷுர் ரஹ்மான், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய முகடு இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷோட ஒட்டியதாக சேர்ந்ததாக இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா ஸஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால், அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டால், ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எப்படியாப்பட்ட சுவர்க்கம் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஅஜமுல் கபீர் என்ற கிதாபில், இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிஃபத்துல் ஜன்னா என்ற கிதாபில் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலுல்லாஹல் ஃபிர்தௌஸ ஃபஇன்னஹா சுர்ரத்துல் ஜன்னா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், இது சுவர்க்கங்களுடைய மத்திபத்திலே இருக்கிறது, சுவர்க்கங்களுடைய சென்டர்ல தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அமைத்து வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்துல வருது, ஹிய அர்ஃபஉஹா வ அஹ்ஸனுஹா, இது தான் மிகவும் உயர்ந்த சுவர்க்கம், மிகவும் சிறந்த, மிகவும் அழகான சுவர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தபரானியுடைய அந்த ரிவாயத்தில் தொடர்ச்சியாக நபி அவங்க சொன்னாங்க, வ இன்ன அஹ்லல் ஃபிர்தௌஸ் லா யஸ்மஊன அதீத்தல் அர்ஷ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே ஏற்படக்கூடிய அந்த ஒளிகளை, சப்தங்களை கேட்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இதைவிட பாக்கியம் பெற்ற சுவர்க்கம் வேறு எது இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே? இந்த சுவர்க்கத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து வரக்கூடிய சப்தங்களை கேட்பார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த சுவர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸ்கீரா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் என்ற சுவர்க்கத்தையும் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையும் ஸ்பெஷலாக கட்டியிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய சக்தியின் மூலமாக படைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, லபினத்தும் மின் துர்ரத்
நக்லத்தின் பைதா, இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்துடைய ஒரு கல் வெள்ளை முத்தாக இருக்கும். வலபினத்தும் மின் யாகூத்தத்தின் ஹம்ரா, இன்னொரு கல் சிவப்பு மாணிக்கத்தில் ஆனதாக இருக்கும். வலபினத்தும் மின் சுபர்ஜதத்தின் ஹதுரா, இன்னொரு கல் பச்சை மரகதத்தில் ஆனதாக இருக்கும். இப்படி வெள்ளை முத்து, சிவப்பு மாணிக்கம், பச்சை மரகதத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை மாற்றி மாற்றி கட்டி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இன்திகி ஃபிர்தௌஸே நீ பேசி என்று கூறுகிறான். கண்ணியமானவர்களே, கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா முஃமினூனை இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் ஓதுகிறது. கண்ணியமானவர்களே, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எவர்கள் தொழுகையில் பயபக்தியுடன் இருந்தார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அந்த சுவர்க்கம் இந்த சூராவை ஓத ஆரம்பிக்கும். இந்த சூராவிலே அல்லாஹ் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை அடையக்கூடிய 7 கூட்டத்தாரை பற்றி தெளிவாக பேசுகிறான். இந்த 7 கூட்டத்தாரை பற்றி பேசிவிட்டு உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை அனந்தரமாக்க கூடியவர்கள், அனந்தரமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் என்பதாக கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த 7 கூட்டத்தார் யார் என்பதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, பிறகு அல்லாஹ் கூறுகிறான், நீ அழகாய்க்கொள் என்று. ஒவ்வொரு நாளும் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு நாளும் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் அலங்கரித்துக் கொள்கிறது. கண்ணியமானவர்களே, அழகாக்கிக் கொள்கிறது. அதனுடைய அழகை அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்கிறான். மிக உயர்ந்த சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமின்ஹா துஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னத்தில் அர்பஆ. முன்னால் சொன்ன திர்மிதி அஹ்மதுடைய ரிவாயத்தில் 4 சுவர்க்கத்துடைய பிரதானமான ஆறுகள் இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தில் இருந்து தான் ஆரம்பமாகிறது என்று கூறினார்கள். அது என்ன ஆறுகள்? இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சூரா முஹம்மதில் தெளிவாக குறிப்பிடுகிறான். 47வது அத்தியாயம் 15வது வசனத்திலே ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இந்த தக்வாதாரிகள் அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது. ஃபீஹா அன்ஹாருன், அல்லாஹ் கூறுகிறான் அந்த சுவர்க்கத்திலே ஆறுகள் இருக்கின்றன. முதலாவது ஆறு மிம்மாஇன் கைரி ஆசின், கலப்பற்ற பியோ தண்ணீர் உடைய ஆறு சுவர்க்கத்திலே இருக்கிறது. வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பால் ஆறுகள் சுவர்க்கத்திலே இருக்கின்றன. முதலாவது தண்ணீர் ஆறு, இரண்டாவது பால் ஆறு. வான்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது பிரதானமான ஆறை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், மது ஆறு, லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மது ஆறுகள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய மதுவை குடிப்பது ஹராம். அதை குடித்தால் போதை தலைக்கேறி சுய நினைவு இல்லாமல் ஆகிவிடும். மனைவி யார் என்று விளங்காது, தாய் யார் என்று விளங்காது, தந்தை யார் என்று விளையாது. கண்ட இடத்திலே போதையிலே அவர் விழுந்து கிடப்பார். இந்த மது உடம்புக்கு கேடை ஏற்படுத்தும். இதை அல்லாஹ் தெளிவாக ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் சுவர்க்கத்துடைய மது அப்படி கிடையாது. கண்ணியமானவர்களே, அதை குடிக்க குடிக்க இன்பம், உடம்பிலே புத்துணர்ச்சி கூடிக்கொண்டே செல்லும். எந்த நேரத்திலும் போதை ஏற்படாது. இப்படியாப்பட்ட மது ஆறை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். 4வது ஆறு, வான்ஹாரும் மின் அஸலி முஸஃபா, பரிசுத்தமான தேன் ஆறுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். திர்மிதியுடைய ரிவாயத்தில் வருது, இன்ன ஃபில் ஜன்னதி பஹ்ரல் மா, சுவர்க்கத்திலே தண்ணீர் கடல், வ பஹ்ரல் லபன், பால் கடல், வ பஹ்ரல் ஹம்ர், மது கடல், வ பஹ்ரல் அஸல், தேன் கடலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று திர்மிதியுடைய ஒரு ரிவாயத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவர்க்கத்துடைய பிரதானமான 4 ஆறுகள் உருவாகக்கூடிய இடம் இந்த ஃபிர்தௌஸ் சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி இந்த பெயரை குர்ஆனிலே 2 இடங்களில் கூறுகிறான். சூரா கஹஃப் 18வது அத்தியாயம் 107வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை நம்பி
நம்பிக்கை கொண்டு நல் அமல் செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே கூறுகிறான். இரண்டாவது சூரத்துல் முஃமினூன் அத்தியாயம் 23 வசனம் 11, அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபிஹா காலிதூன், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை அனந்தரமாக்கி கொண்டவர்கள், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த 7 கூட்டத்தாரை சொல்லிவிட்டு கடைசியிலே கூறுகிறார். ஆக கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட உயர்ந்த சொர்க்கம் தான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.